மக்களுக்கு நல்லது பண்ண சினிமால இருந்து எல்லாரும் அரசியலுக்கு கிளம்பி வராங்க போல இருக்கு. ஒரு பக்கம் என்னன்னா எங்களோட போராட்டம் வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் டெல்லியில சந்தோஷப்பட்டாலும் இங்க தமிழ்நாட்டுல நாங்க நினைச்சது எதுவுமே நடக்கல அப்படின்னு ஒரு சில பேர் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா யாருமே எதிர்பார்க்காத பிறங்கள சீமானனோட பேச்ச பார்த்தா தாமரை எதை கூட சேர்ந்துருவார் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல நம்ம தனுஷ் நேத்து ரத்த தானம் பண்ற ஒரு கூட்டத்துல கொஞ்சம் பேருக்கு ஆட்டோ ஒழுங்கியது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஹெவியா அரசியல் பேசியிருக்காரு. அப்புறம் என்னன்னா காதல் கொண்டேன், புதுப்பேட்டை, மயக்கம் என்ன, மரியான், அசுரன், வடச்சென்னை, கர்ணன் அந்த மூவிஸ்க்குலாம் நேஷனல் அவார்டு கிடைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா அதுக்கு எதுக்குமே கிடைக்கல. அப்ப அதை ஏன்னு கேட்காதவங்க இப்ப ராய மூவிக்கு மட்டும் ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு கேக்குறீங்க அப்படின்னு பேசியிருக்காரு. அப்புறம் அரசியலுக்கு வரதை உறுதிப்படுத்தும் வகையில ரசிகர்களோட ஒற்றுமை மிகப்பெரிய சக்தி அப்படின்னும் அந்த சக்தியை உங்க ஏரியால கஷ்டப்படுற மக்களுக்கு உதவி செய்ய பயன்படுத்துங்க அப்படின்னு அறிவுறுத்திருப்பாரு. உடனே கிளப்புங்கள், படையை கிளப்புங்கள், வெற்றிவேல் சொல்லுங்கடா வீரவேல் என்று. இது மூலமா அரசியலுக்கு வர்றத சொல்லாம சொல்லியிருப்பாரு. ஒருவேளை 2031 இவங்க 2 பேர் நின்னா உங்க ஓட்டை யாருக்கு போடுவீங்க அப்படின்னு எமோஜி மூலமா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.